அல் மூமின் அக்ரமு இன்தல்லாஹி தஆலா மினல் மலாயிகத்தின், அல் மூமின் அஃதலு இன்தல்லாஹி தஆலா மினல் கஅபத்தின். ஓ மகாம் எனக்கு தெரியாது, அதனால நாளுக்கு நாள் நீ கெட்டு போற. அன்பர்களே, இப்ப ஹைதராபாத்ல ரயில்வே ஸ்டேஷன் சொன்ன 2 பேருக்கு யாபகம் இருக்கா? 2 பேருக்கு புத்திமதி சொன்னேன். காஃபிர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ ஏங்குற, அவன் கண்ணியமா இருக்கிறான்னு சொல்ற, உன் நெஞ்சில ஈமான் இல்லைங்கிறது கிடையாது. எப்படி சொன்ன காஃபிர் கண்ணியமா இருக்கிறான்? எங்க இருக்கு குர்ஆன்ல காஃபிர் கண்ணியம் இருக்கு? குர்ஆன் எங்க இருக்கு? இன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஅன் சொன்னாங்க. முத்தலக்கா சொல்லும் போது கண்ணியம் அடங்கணும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த கண்ணியத்துல பங்கு கொடுத்தா யாருக்கு சொன்னா? வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு கண்ணியம், அவனுடைய ரசூலுக்கு கண்ணியம், அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்ட அடியார்களுக்கு கண்ணியம் சொன்னா, காஃபிர் கண்ணியம் சொல்ல இல்லை. நீ எப்படி காஃபிர் கண்ணியமா இருக்கிறான்னு சொல்ற? உங்களுடைய பார்வையில அவர்களுடைய கட்டணங்களும் அவர்களுடைய தொழில்களும் அவர்களுடைய சொத்துக்களும் அவன் கண்ணியமா இருக்கிறதா நினைக்கிறீங்க? அன்பர்களே, இன்னமா யுரிதுல்லாஹு லியுஅல்லிமஹும் பிஹா. அவர்களுக்கு இப்படி செல்வத்துக்கு மேல செல்வம் நான் கொடுக்கிறேன்டா, அவர்களை நல்லா கொடுத்து சரியா தண்டிக்கிறதுக்காக கொடுக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு சின்ன பையன் இருந்தான், வீட்டுல எலி ஜாஸ்தியா இருந்துச்சு. வாப்பா என்ன செஞ்சாலும் 5 பைசாவுக்கு தேங்காய் கீத்து வாங்கிட்டு வந்து எலி பொரியில வச்சான். ஒருத்தர் கதை சொன்னார் ஹாசியம். அவன் பையன் பார்த்து வாப்பா கிட்ட சண்டை பிடிச்சானா, ஆமா என்னை விட இந்த எலி மேல உனக்கு இவ்வளவு வாஞ்சி இருந்தா நீ எலியே 10 நிறைய தேங்காய் எலியே வாங்கி வளர்த்துக்குவேன், என்ன வேற என்னத்துக்கு நீ பெத்துக்கிட்டு இந்த மாதிரி 5 பைசா தேங்காய் கீத்து வாங்கிட்டு மனசார எலி பொரியில் வைக்கிற என கொடுக்காம. அதுக்கு அவன் வாப்பா சொன்னாங்களா, அடுத்து பித்துக்குழி மேல உனக்காக பல லட்சக்கணக்கான ரூபா வச்சிருக்கிறேன்டா, உனக்காக வாழைப்பழம் கொண்டாந்து வைக்கிறேன், ராத்திரி எலி கடிச்சிருது, உனக்காக ஆப்பிள் கொண்டாந்து வைக்கிறேன், ராத்திரில எலி கடிச்சிருது, உனக்காக அரிசி பருப்பு வைக்கிறேன், எலி கடிச்சிருது. இந்த ஒரு 5 பைசாவை எலிக்கு கொடுத்து விட்டு அந்த எலியை அதோட சாவடிச்சு விட்டு பாக்கி ஒன்ன காப்பாத்துறதுக்கு தாண்டா அதுக்கு 5-10 பைசா கொடுக்கிறேன். நீ அதை விளங்காம இப்படி கோச்சுக்கிற. அன்பர்களே, காஃபிர்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்கறாங்க உனக்கு விளக்கி சொல்றான் அல்லாஹ் தஆலா. நாம தப்பா முஸ்லிம்கள் இன்னைக்கு ரொம்ப தங்களுடைய கல்புகள் அல்லாஹ் பத்தி கசப்பு வச்சிருக்காங்க. யாருடைய நெஞ்சில அல்லாஹ் பத்தி கசப்பு இருக்குமோ அவனுடைய இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஏன் நீ அல்லாஹ்வுடனே வெறுப்புடனே இபாதத் செஞ்சிட்டு இருக்கிற. அல்லாஹ் எனக்கு அது செய்யல, அல்லாஹ் எனக்கு இது செய்யல, என்ன செய்யல உனக்கு? என் தாதா சர்க்கார் சொல்ற அப்பத்தா ஜாலிம் சாஹத்தா கா ஹை. அடே அல்லாஹ் உனக்கு உஜூத கொடுத்தான், சிஃபாத்தை கொடுத்தான், குவத்தை கொடுத்தான், இல்மு இர்ஃபானை கொடுத்தான், ஈமான பிச்சை கொடுத்தான். அல்லாஹ் இவ்வளவு கொடுத்ததுக்கு பேரு அநியாயக்காரன் இன்னும் என்ன கேட்கிறேன்னு கேட்கிறேன். நமக்கு ஈமானுடைய மதிப்பு இல்லாதனால அன்பர்களே, விரிவுரையாளர்கள் எழுதுறாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மு கொடுத்து அந்த மனுஷன் சீமான்கள் இடத்துல இருக்கிற செல்வங்களை பார்த்து ஒரு ஆலிம் மற்றவர்கள்ட்ட இருக்கிற காசு பணத்தை பார்த்து இவ்வளவு பேருக்கு இவ்வளவு நியமத்தை கொடுத்தா எனக்கு என்ன கொடுத்தா அல்லான்னு நினைச்சா அந்த குர்ஆனை கேவலப்படுத்தியவர்களுடைய கூட்டத்தில் அவன் பேரை எழுதி கொடுத்தான். ஏன்? எந்த உரையில எந்த தோல்ல குர்ஆன் இருக்குமோ அந்த தோல் நரகம் போகாதுட்டாங்க. அதான் தோல்னா நாம இப்ப அதாவது ஜில்து கட்டுறோம், பைண்டி கட்டுறோம், அந்த தோலை சொல்ல இல்ல நாயகம். மனிதன் ஏதாவது எந்த தோலில குர்ஆன் அல்லாஹ் வச்சிருவானோ அந்த தோலை நரகம் தீண்டாதுன்னா ஹாஃபிஸாவே அது சரீரமும் ஒரு தோலால தான் போர்த்தி இருக்கு, அது முராது அந்த ஹதீஸுக்கு. அவ குர்ஆனுக்கு மேல தோலால பைண்டிங் கட்டி இருக்கிறவங்க அந்த தோல் பைண்டிங்க சொல்ல இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஜில்துல சொன்னா எந்த தொலிக்குள்ளால சொன்னா எந்த மனிதனுடைய கல்புல அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானங்களை கொடுத்துருவாங்க. அவன் மற்றவர்கிட்ட காசு பணத்தை பார்த்து ஏங்குவானே, ஆனால் இன்னாருக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்தா எனக்கு ஒண்ணும் கொடுக்கலையே அல்லாஹ் நினைச்சா குர்ஆனை அவமதிச்சவன் ஆயிடும்.